ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? சீக்கிரம் வா. முத்துக்குமாரி அவர்களால் எழுதப்பட்ட சீக்கிரம் வா கதையை தான் இன்னைக்கு ரீட் அலாங் வித் மீ பகுதியில் பார்க்க போகிறோம். நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த கதை பகுதியை படிங்க. உங்களுடைய படித்தல் திறன், படைப்பாற்றல் திறன், கற்பனை திறனை மேலும் வளர்த்து கொள்ள நானும் உங்களுடன் இணைந்து வருகிறேன். வாருங்கள் குழந்தைகளா, கதை பகுதிக்கு செல்லாமா? கதையினுடைய ஹீரோ இங்கே யார் தெரியுமா? ஆமை. ஆமை எப்பயுமே எப்படி போகும் சொல்லுவாங்க? நம்ம ஆமை முயல் கதை படிச்சிருக்கோமே, மிகவும் பொறுமையாக நிதானமாக போகும். ஆனால் அதனுடைய இலக்கை அது மிக சிறப்பாக சென்று அடையும். இந்த சீக்கிரமா கதையில் என்ன விதமான கதையமைப்பு உள்ளது என்கிறத பார்க்கலாம். வாருங்கள். சீக்கிரம் வா. குட்டி ஆமை நன்றாக நீந்தும். 1 2 3 சரியாக சொல்லும். சட்டைக்கு பட்டன் போட தெரியும். தனியாக பயப்படாமல் தூங்கும். சமத்து ஆமை. ஆனா எல்லாமே மெதுவாக செய்யும். சீக்கிரம் கிளம்பு, அம்மா கத்துவார். சீக்கிரம் சாப்பிடு, அப்பா கெஞ்சுவார். சீக்கிரம் வா, நண்பர்கள் சொல்வார்கள். ஆமை சொல்லும், இதோ 1 நிமிஷம் வந்துடுவேன். ஆனால் வேடிக்கை பார்க்கும். ஏதேதோ செய்யும். நேரமாயிடும். ஆமை 1 நிமிஷத்தில் போகாது. ஆமைக்கு ஒரே சந்தோஷம். இன்று முக்கியமான நாள். கரடி வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் கிளம்பு, லேட்டா போகாத. அம்மா சொன்னார். கரடி வீடு பக்கம்தான். போகும் வழியில் ஒரு பாலம் வரும். அதை தாண்டினால் திராட்சை தோட்டம். அதுக்கு பக்கத்தில் கரடி வீடு. ஆமைக்கிட்ட அம்மா பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்ப சொல்லி, சாப்பிட சொல்லி. ஆமை என்ன சொல்லுது? பக்கத்தில் தான் நான் கிளம்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அடுத்து ஆமை கரடி வீட்டுக்கு கிளம்பியது. சீக்கிரம் போக வேண்டும். வேகமாக நடந்தது. திடீரென நின்றது. யார் அது? குதித்து குதித்து விளையாடும் முயல். பாதை விட்டு முயலிடம் போனது. என்ன பண்ணிட்டு இருக்க என்றது ஆமை. தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு விளையாடுறேன். வா விளையாடலாம் அழைத்தது முயல். முயலும் ஆமையும் பேசிட்டு இருக்காங்க. முயலும் ஆமையும் பேசிட்டு இருக்காங்க. கரடி வீட்டுக்கு போகணும். விளையாடினா நேரமாயிடும் என்றது ஆமை. இன்னும் நேரம் இருக்கே, முயல் சொன்னது. ஆமை எல்லா வேலையும் மெதுவாதான் செய்யும் என்பதை முயல் மறந்துவிட்டது. இதோ பாலம். தாண்டினா திராட்சை தோட்டம். அங்கேதான் கரடி வீடு. பக்கம்தானே. விளையாட அழைத்தது முயல். முயல் விளையாடுறதுக்காக ஆமையை கூப்பிட்டு இருக்கு. ஆமா, பக்கம்தான், போயிடலாம். ஆமை முயலுடன் குதித்து குதித்து விளையாடியது. கொஞ்சம் நேரம் போனது. நேரமாச்சு, சீக்கிரம் வா என்றது முயல். இதோ 1 நிமிஷம் வந்துடுவேன் என்றது ஆமை. முயல் கரடி வீட்டுக்கு குடு என ஓடியது. ஆமை தனியாக நின்றது. இதோ பாருங்க, 2 பேரும் ஒன்றா தான் விளையாண்டாங்க. ஆனால் முயல் வேகமாக ஓடிடுச்சா? ஆமைனால் அவ்வளோ வேகமாக ஓட முடியாதுல்ல. மெதுவாக நடந்து வர பார்த்துட்டு இருக்கு. முயல் போய்விட்டது. ஆமை வேகமாக நடந்தது. சீக்கிரம் போக வேண்டும். திடீரென ஒரு சத்தம். என்ன சத்தம்? ஆமை பாதை விட்டு விலகியது. சத்தம் அந்த இடத்திற்கு சென்றது. அது ஆற்றங்கரை. அங்கே ஒரு நீர்நாய் சறுக்கி சறுக்கி விளையாடி கொண்டு இருந்தது. இதை பார்த்தீங்களா? ஆமை இங்கே நீர்நாய் தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கு. என்ன பண்ற என்றது ஆமை. இதோ ஆத்துல சறுக்கி சறுக்கி விளையாடுறேன், நீயும் வா என்றது நீர்நாய். இல்லை இல்லை, நேரமாயிடும், நான் கரடி வீட்டுக்கு போகணும் என்றது ஆமை. அட, இன்னும் நேரம் இருக்கு என்றது நீர்நாய். ஆமை மெதுவாகத்தான் வேலை செய்யும், மறந்துவிட்டது நீர்நாய்.
இதோ பாலம், அதை தாண்டினா திராட்சை தோட்டம், அங்கேதான் இருக்கு கரடி வீடு, நேரத்துக்கு போயிடலாம் வா என அழைத்தது நீர்நாய். இப்போ நீர்நாய் கூட விளையாடுறதுக்கு ஆமை பார்த்தீங்களா ரெடியாக ஓடியாந்துருச்சு. ஆற்றில் சறுக்கி சறுக்கி விளையாடினார்கள். நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு என்றது நீர்நாய். இதோ ஒரு நிமிஷம் வந்து விடுவேன் என்றது ஆமை. நீர்நாய் வேகமாக நீந்தி கரடி வீட்டுக்கு போனது. ஆமை மெதுவாக நடந்தது. முயல் போய்விட்டது, நீர்நாய் போய்விட்டது. ஒருவேளை நேரமாயிடுச்சோ பயந்தது ஆமை. பார்த்தீங்களா, ஆமை நீர்நாய் ஓடுறத பார்க்குது. ஓஹோ, நம்ம தான் லேட்டாட்டுக்குன்னு அது யோசிக்குது. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு பார்க்கலாம். ஆமை இன்னும் வேகமாக நடந்தது. சரசர சரசர என சத்தம். ஆமை நின்றது. என்ன சத்தம்? புதரில் இருந்து ஒரு நரி வெளியே வந்தது. என் கூட விளையாட வரியா? இல்லை, நான் கரடி வீட்டுக்கு போகணும். இதோ பாலம், அதை தாண்டினா திராட்சை தோட்டம், அங்கே தானே இருக்கு, நேரத்துக்கு போயிடலாம் வா, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம் அழைத்தது நரி. பார்த்தீங்களா, அடுத்து நரி வந்து ஆமையை கூப்பிடுது. கண்ணாமூச்சி விளையாட ஆமைக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி, விளையாடலாம் என்றது ஆமை. இன்னைக்கு முக்கியமான நாள், விளையாடினால் நேரம் ஆயிடும். ஆமைக்கு ஞாபகம் வந்தது. இல்லை இல்லை, நான் வரல, வேகமாக போகணும் என்றது ஆமை. நரி கரடி வீட்டுக்கு ஓடியது. இப்போ நரியும் கரடி வீட்டுக்கு ஓடிடுச்சு. பார்த்தீங்களா, பாலத்தை கடந்தது, வேகமாக நடந்தது, மூச்சு வாங்கியது, அழுகை சத்தம் கேட்டது. யார் அழுவது? ஆமை நின்றது. பாதையில் நத்தை. என்ன ஆச்சு என்றது ஆமை. நேரத்துக்கு நான் கரடி வீட்டுக்கு வர முடியாது என அழுதது. நத்தை ஆமையை விட மோசம், எல்லா வேலையும் மெதுவாகத்தான் செய்யும். பார்த்தீங்களா, ஆமையை விட ஒரு ஸ்லோவான ஒரு ஆள், அதனால ஆமை நத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்குது. இதோ பக்கம்தான், திராட்சை தோட்டம் தாண்டினா போயிடலாம், நான் எப்படி வேகமாக வர முடியும் என்று நத்தை அழுதது. அழாதே என்றது ஆமை. ஆமைக்கும் வருத்தம். முயல் கூட விளையாடி இருக்க கூடாது, நீர்நாய் கூட விளையாடி இருக்க கூடாது, நரி கூட பேசி பேசி நேரம் போயிடுச்சு. இப்போது அழ நேரம் இல்லை, சீக்கிரம் போக வேண்டும். இப்போ ஆமை யோசிக்குது, ஒவ்வொருத்தட்டையா நின்று பேசினா நேரம் ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு. சரி, என் முதுகில் ஏறு, நாம போகலாம். இப்போது ஆமை முதுகில் நத்தை. வேகமாக நட என்றது நத்தை. கவனமாக நடந்தது ஆமை. திராட்சை தோட்டம் வந்தது. அட, நினைவுக்கு வந்தது. நல்ல பழுத்த திராட்சை. பறிக்க ஆரம்பித்தது ஆமை. நேரமாயிடுச்சு, நத்தை கத்தியது. ஆமை நத்தையில் காதில் ரகசியம் சொன்னது. ஓ, மறந்தே போயிட்டேன் என நத்தையும் திராட்சை பறித்தது. மீண்டும் ஆமை நடந்தது. பார்த்தீங்களா, நத்தையும் ஆமையும் சேர்ந்து திராட்சை பழங்களை பறிக்கின்றன. கரடி வீடு. ஆமையும் நத்தையும் உள்ளே போனார்கள். அங்கே முயல் இருந்தது, நீர்நாய் இருந்தது, நரியும் இருந்தது. சரியான நேரம். ஆமையும் நத்தையும் வந்துவிட்டனர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கரடிக்குட்டி சேர்ந்து கத்தினார்கள். கரடிக்கு ஆனந்தம். எதிர்பார்க்கவில்லை. சந்தோஷமாக பிறந்த நாளை கொண்டாடினார்கள். பார்த்தீங்களா, எல்லாரும் கரடியுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. முயல் இருக்குது, நீர்நாய் இருக்கின்றது, நரி இருக்கின்றது, நத்தையின் முயல் ஆமையினுடைய முதுகில் இருக்குது, அவங்க கையில் என்ன கூட இருக்குது, திராட்சை கூட இருக்குது. இம்முறை ஆமை நேரத்திற்கு வந்து விட்டது, அதுவும் நரிக்கு மிகவும் பிடித்த திராட்சையுடன். ஆமை மிகவும் பொறுமையாக நிதானமாக வந்தது. சரியான நேரத்திற்கு இடத்தை வந்தடைந்தது. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, இந்த கதையில் ஆமை யார் கூடையெல்லாம் வழியில் பேசிட்டு வந்தது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் கூடையெல்லாம் பேசுச்சு? படத்தை பார்த்து கூட சொல்லுங்க. முயல், நீர்நாய், நத்தை, நரி. வெரி குட். இதில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாலும் ஓகே, இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கதையை படித்து நீங்கள் சொல்லுங்கள். இதில் இருக்கக்கூடிய படங்கள் கூட மிக அழகான படங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் கதையில் உள்ள படங்களை கூட வரைந்து உங்களுடைய படைப்பாற்றல் திறனை மேலும் வளர்த்து கொள்ளலாம். ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச ஆமை முயல் கதை வேறு, இந்த நம்ம பகுதியில் படிச்சிருக்கக்கூடிய ஆமை கதை வேறு. ஓகேவா? இந்த கதையும் உங்கள் நண்பர்களோட நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய புது அனுபவத்தை எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். மீண்டும் மீண்டும் நிறைய கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் காயத்ரி. பாய்.